சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி பார்த்தோம்னா அவங்க அரசி மகேந்திரனோட கல்யாண நாளுக்காக வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அரசி மகேந்திரன் கல்யாண நாளுக்காக வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆளெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு கடைசி நேரத்தில் வராமல் போக அப்போ சாமந்திக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம இந்த டெக்கரேஷன் வேலையை பார்த்தாக்கி நம்மளுக்கு பணம் தருவாங்களா, நம்மளுக்கு தான் 25,000 பணம் தேவைப்படுதுல அக்காவோட பீஸை கட்டுறதுக்கு, அதனால நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அத்தை நானே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுதேன், ஆனால் எனக்கு பணம் தருவாங்களான்னு சொல்லி கேட்கும்போது என்ன சம்பந்தின்னு சொல்கிற, பணம் கொடுப்பாங்க அது சரிதான், ஆனால் உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பார்த்தோம்னா அந்த வேலையில இறங்குறாங்க. அப்போ அர்ஜுனும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ ராத்திரி போல் அவங்க வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணுறனால அரசு தூங்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. அதனால சாமந்தியும் அர்ஜுனும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி அவங்க டெக்கரேஷன் பண்ணி முடிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க படிக்கட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க காலி ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக சாமந்தி போகவும் உடனே பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது உடனே வந்து சாமந்தி வந்து என்ன இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நான் விட்டோம்னா நீ கீழே விழுவ பரவாயில்லையே அப்படின்னு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் அப்போ சாமந்தியும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது காலையில் ஆகுது. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி வராங்க. அப்போ இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சதை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமந்தி அப்படி உட்காந்து தூங்குன மாதிரி இருக்கவும் அப்போ பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி வந்து சாமந்தி அப்படின்னு சொல்லி எழுப்பவும் உடனே சாமந்தி எந்திக்கிறாங்க. ஐயோ அத்தை நான் தூங்கிட்டேனா அசந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாமந்தி வீடை என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது அத்தை என்னத்தை நான் டெக்கரேஷன் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது பிடிக்கலையாவா, எவ்வளோ சூப்பராக நீ பண்ணியிருக்கிற, சொல்ல போனாக்கி வேலைக்கு ஆட்கள் வச்சிருந்தா கூட அவங்க கூட இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க போலுக்கு, உண்மையிலேயே சாமந்தி சூப்பராகவே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டதுமே சாமந்திக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் வருது. அடுத்தது சாமந்தி பார்த்தோம்னா எங்க அர்ஜுனை காணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அர்ஜுன் பார்த்தோம்னா அவங்க மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மள பார்வதியத்தை பாத்திரக்கூடாது, எல்லாமே சாமந்தி தான் பண்ணினதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா வந்து அர்ஜுன் அங்கேருந்து சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பி போறாங்க. எப்படியோ சாமந்தி உனக்கு பண தேவை இருக்குது, இதனால வந்து உனக்கு பணமும் கிடைச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அர்ஜுன் நினைச்சிட்டு போகவும் அடுத்தது பார்வதி வந்து சொல்றாங்க சாமந்தி சூப்பராகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கவும் உடனே பார்வதிட்டு வந்து அவங்க சாமந்தி சொல்றாங்க அத்தை இந்த டெக்கரேஷன் எல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க அரசி மடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது ஏன் என்னாச்சு அப்படிங்கவோ ஏற்கனவே சமையல் பண்ணினதை நினைச்சிங்களா, அதுல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு, அதனால இதை நான் பண்ணணும்னு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஆட்களை வச்சு பண்ணுன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே பார்வதி நினைக்கிறாங்க ஆமா சாமந்தி பயப்படுறதுல கூட விஷயம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சரி சாமந்தி நான் அப்படியே சொல்லிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி வரவும் உடனே இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்ததுமே அரசிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பார்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ பார்வதி வராங்க. இப்போ சாமந்தி பின்னாடி நின்றுட்டு இருக்கவும் ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன் வேலையெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப மகேந்திரன் வராங்க. என்னங்க வீடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்கலாம் அப்படிங்கும் போது உனக்கு பிடிச்சிருந்தா சரிதாமா அப்படின்னு மகேந்திரன் சொல்லும் போது இவர் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி நினைக்கவும் உடனே அவங்க பார்வதியை கூப்பிடுறாங்க. இப்ப பார்வதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அரசிக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சதுனால எப்படியோ நம்மளுக்கு ஹாப்பியா இருக்குது, ஏன்னா இது பண்ணினது எல்லாமே சாமந்தி தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா சரி அவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மேடம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவங்க கேட்ட பணத்தோட 2 மடங்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமந்திக்கு அப்படி தலைகால் புரியல. என்னது அதாவது கேட்ட பணத்தோட 2 மடங்கு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க பார்வதி பணம் எடுத்துக்கொண்டு அரசி கிட்ட கொடுக்கவும் உடனே அரசி வந்து பாக்குறாங்க அத்தை என்னது இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்க பாரு சாமந்தி நான் எதிர்பார்த்ததை விட அவங்க 2 மடங்கு பணம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, அதனால இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கவும் அப்ப சாமந்திக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே பார்த்தோம்னா சாமந்தி அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னுடைய அக்காவுக்கு அந்த 25,000 பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் தானே நம்மளுக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்காரு, அதனால அந்த பணத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமந்தி பார்த்தோம்னா அவங்க அர்ஜுனை தேடி போகவும் எங்க அவரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப இங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி வந்து அவங்க அர்ஜுன் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அர்ஜுன் வந்து பார்த்தோம்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப என்னது அர்ஜுன் வந்து இங்க இருக்கிற மாதிரிக்கு தெரியும்னு சொல்லிட்டு உடனே சாமந்தி வந்து மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்ப அரசியும் அவங்க அர்ஜுனும் அவங்க பேசிட்டு இருக்குத அவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா வந்து அர்ஜுன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அரசியை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசியும் வந்து தன்னுடைய பையன்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிக்கு பேசவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம
அந்த ரூமுக்குள்ள ஃபேமிலி போட்டோ இருக்குது. அதுல அரசி, மகேந்திரன், அதுக்கப்புறம் ஆதவ், அர்ஜுன் இவங்க 4 பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி போட்டோ இருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து சாமந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இது என்னது, நம்ம கார் டிரைவர்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், அப்ப இவர் வந்து கார் டிரைவர் கிடையாதா, அரசி மேடத்தோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா சாமந்தி அர்ஜுன் பேசினது எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இவரை டிரைவர்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவர்கிட்ட எப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆனா அவர் அதை ஒண்ணுமே வெளிக்காட்டிக்காம டிரைவர் மாதிரிக்கே நம்ம கிட்டே பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்டே நம்ம அரிசி மடத்தை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அவரை திட்டி இருக்கிறோம், அதாவது அரிசி மடத்தை நம்ம அர்ஜுன் கிட்ட நம்ம திட்டி இருக்கிறோம். அது மட்டுமா நேற்றுக்கு நம்ம இங்கே டெக்கரேஷன் பண்ணும்போது இவர் நம்மளுக்கு ஹெல்ப்பெல்லாம் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அப்பமா அவங்களுக்கு சந்தேகம் தீரலை. அப்போ பார்வதி கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க சாமந்தி பார்வதி கிட்ட போகிறாங்க. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படிங்கும்போது சொல்ல சாமந்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அரிசி மடத்துக்கு எத்தனை பையங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இதுதான் உன்னுடைய சந்தேகமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு திடீர்னு எந்த மாதிரிக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது நான் கேட்டா நீங்க சொல்லுங்க அத்தை அப்படிங்கும்போது உனக்கு இது கூட உனக்கு தெரியாத இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாளும் ஆயாச்சுது, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிட்டு இருக்கிற, அப்படி இருந்தும் உனக்கு என்ன சந்தேகம், ஆதவும் அர்ஜுனும் தான் அரசி மேடத்தோட பையங்க அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல. ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அர்ஜுன் வந்து அரசியோட பையனா, இது தெரியாம அரசி மடத்தை எத்தனை தடவை நம்ம அர்ஜுன்கிட்டயே நம்ம திட்டி இருக்கிறோம், இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, வசமா மாட்டிக்கிட்டோமே. அது மட்டும் இல்லாம அவருக்கே நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்காக நம்ம ரூபாய் வர கொடுக்கறதுக்காக நம்ம தேடிக்கிட்டு வந்தோமே, போச்சு எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமந்தி அப்படியே இருந்துட்டு இருக்கவோ அப்போ அர்ஜுன் அங்கே வராங்க. வந்ததுமே சாமந்தின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது சாமந்தி இதை பற்றி யோசனை பண்ணிட்டே இருக்கனால அவங்க அந்த பயத்துல இருக்கிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து உடனே சாமந்தி அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் சாமந்தி இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அர்ஜுனை பார்த்துட்டுமே சாமந்திக்கு வாயெல்லாம் பலர ஆரம்பிச்சிருது. என்ன சாமந்தி என்ன ஆச்சுது, நீ எப்பவுமே என்கிட்ட படப்படன்னு பேசுவேல, அப்படி பேசாம இன்னைக்கு என்ன ஆச்சுது, அதுதான் உன்னுடைய பிரச்சனைலாம் தீண்டு போச்சுதுல, நீ எதிர்பார்த்ததை விட பணம் அதிகமாக கிடைச்சிருச்சுல, அப்புறமா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே சாமந்தி வந்து பார்த்தோம்னா கண்ணத்திலேயே போட்டுக்கிட்டுதாங்க. என்ன ஆச்சுது உனக்கு, எதுக்காக இப்படி தப்பு பண்ணனவங்க தானே கண்ணத்துல போடுவாங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு நான் டிரைவர்னு சொன்னேன்னு, நீங்க தான் அரசி மடத்தோட பையனா, உங்ககிட்டயே நான் அம்மாவை பத்தி நான் எத்தனை தடவை திட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ இந்த விஷயம் எப்படி இவ கண்டுபிடிச்சா, இவ நான் டிரைவர் நினைச்சனால தானே இவன் என்கிட்ட சகஜமா பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னன்னா விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்ஜுன் நினைக்கவும் உடனே சாமந்தி வந்து சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் நீங்க மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க, என்னை மாட்டி விட்டுறாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அர்ஜுன் வந்து சொல்றாங்க, சாமந்தி பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலே வந்து நான் ஒரு டிரைவர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமா நீ எப்படி என் டிரைவர்னு சொல்லி என்கிட்ட பழக ஆரம்பிச்சியோ அப்படியேதான் இன்னுமே நீ என்ன பழகணுமே தவிர உண்மையிலே சொல்லப்போனாக்கி நீ வர்றதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாவே இருந்தது கிடையாது. ஆனா பார்வதி அம்மா தான் என்கிட்ட வந்து பாசமா பேசுவாங்க, உண்மையிலே நான் ஒரு தனி ஆளா தான் நான் உணர்ந்திருக்கிறேன், நீ எப்போ அங்கே வந்தியோ அப்போதான் என் வாழ்க்கையிலே எனக்கு சிரிப்புனா என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்னங்க என்னாச்சுது, என்னை வந்து சொல்ல போறீங்களா, என்னை மாட்டி விட போறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஏன் உன்னை மாட்டி விட போறேன், சொல்ல போனாக்கி ஒன்னாலதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து அவங்க அர்ஜுன் சொல்றாங்க, அங்க பாரு சாமந்தி என்கிட்ட நீ எப்படி பேசுவியோ அதே மாதிரிக்கு தான் பேசணும், நான் வந்து அரசி மேடத்தோட பையன் சொல்லிக்கிட்டு நீ என்னை ஒதுக்கி வச்சுன்னு வச்சுக்கேன், அப்பந்தான் நான் அம்மா கிட்ட போய் நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படிங்கவோ ஐயோ ஒன்றுமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் சாமந்தி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அரசி மேடம் வந்து அர்ஜுனை போட்டு எதுக்காக இப்படி திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ இவர் பாசத்துக்காக இந்த வீட்டுல ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி நினைக்கிறாங்க. இதனால அடுத்தது கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு இது எப்படின்னு பார்க்கலாம்.